ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இதுக்கு வெள்ளை பட்டாணியை வேக வச்சு எடுத்துருக்கேன். 8 மணி நேரம் போல் ஊற வச்சு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்தால் சரியாக இருக்கும். பட்டாணி பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து மசிச்சா மசியணும். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு எடுக்கும் போது நல்லாவே வெந்துடும். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு, மசிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ தாளிச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி இருக்குது. எண்ணெயில் போட்டுட்டு 1 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம அடிஷ்னலாக எந்த மசாலா தூளும் சேர்த்துக்க போகிறது இல்லை. இதுவே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெயில் 1 செகண்ட் நல்லா வணங்கணும். இதெல்லாம் எண்ணெயில் பொரியும் போது ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இது இப்போ தாளிச்சிடலாம். இதுக்கு நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், வரமிளகாயும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இந்த பட்டாணி குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே சமயம் டேஸ்டியான ரெசிபியும் கூட. நம்ம இதை பூரிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது பானிபூரி எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நம்ம எந்த மசாலா தூளும் அடிஷ்னலாக சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இதுவே மைல்டு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வேக வச்சு எடுத்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு இது தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொதிச்சு வரும்போது நல்லா கெட்டி ஆயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரில் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா 4 விசிலே பருப்பு நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு, அதனால நான் மசிக்கலை. பருப்பு இப்படி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை மசிச்சாதான் பிடிக்கும்னா நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் வற்றணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துலேயே நல்லாவே கெட்டி ஆயிரும். நம்ம முதலே கெட்டியாக வச்சோம்னா ரொம்ப பருப்பு மாதிரி ஆயிரும். அதனால தான் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆயிரும், சர்வ் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா மைல்டு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வெள்ளை பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.